காசி தமிழ்ச் சங்கமம் 2ஆம் நிகழ்வு டிசம்பர் 17 முதல் 30ஆம் தேதி வரை விமரிசையாக நடைபெற்று முடிந்தது. தமிழகத்தில் 7 குழுக்களைச் சேர்ந்த 1400 பேர் வாரணாசி சென்று காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கேற்றனர். விஸ்வநாதரை தரிசித்ததோடு மட்டுமல்லாமல் அங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றிலும் கலந்து கொண்டனர். தமிழக குழுவினருக்கு காசியில் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டிற்கும் வாரணாசிக்கும் இடையே கலாச்சார ரீதியான தொடர்புகளை வெளிக்கொணரும் முக்கிய நிகழ்வாக இந்த சங்கமம் அமைந்திருந்தது. அசோக மன்னர் காலத்திய சாரநாத் பகுதிக்கும் தமிழக குழுவினர் சென்று வந்தனர். வாரணாசிக்கு வடகிழக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சாரநாத் ஸ்தூபி. இங்குள்ள மான் பூங்காவில்தான் புத்தர் தனது தர்மம் குறித்த போதனையை முதல் முறையாக தொடங்கியதாக வரலாற்று பதிவுகள் உள்ளன. ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்குற ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த பனி மூட்டத்தோட இந்த இடங்கள் பார்க்கும்போது வரலாற்றை பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி வாய்ப்புகள் மறுபடியும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பண்டைய கால நினைவுகளை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சீராய்வு பண்ணுற மாதிரி இந்த நிகழ்ச்சி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். புது ஒரு அனுபவமாக இருக்குது. இதுபோல் தமிழக மக்களும் இன்னும் வந்து இங்கே இண்டிவிஜுவலாக பார்த்து நம்மளோட கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணுன்றதை நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இந்த இடத்த பார்க்கும்போது நம்மளுடைய மன்னர்கள் காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் நம்மளுடைய தமிழகத்தில் எப்படி மன்னர்கள் நூற்றாண்டு காலத்தில் இருந்தப்போ எப்படி சிறந்து கிடக்கிறோ அதுபோல் தான் இதையும் பார்க்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் அழியாமல் பாதுகாக்கிறதே ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் சார். சாரநாத் அருங்காட்சியகத்தில் அசோகர் காலத்திய 6832 புத்தர் சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் இன்றளவும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 12ஆம் நூற்றாண்டு வரை கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆன்மீக சுற்றுலா தலமாக திகழும் சாரநாத்தில் தான் இந்திய அரசின் சின்னமாக விளங்கும் 4 முக சிங்கம் சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டது. வாரணாசிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் நிச்சயம் சாரநாத் ஸ்தூபியை தவறாமல் கண்டுகளிக்க வேண்டியது அவசியம். உலகம் முழுவதும் பரவி கிடக்கும் பௌத்த மதத்தின் மூலம் சாரநாத். இந்த சாரநாத்திலிருந்து தான் புத்தர் தனது தம்ம போதனையை தொடங்கியிருக்கிறார் என்பது வியப்பின் உச்சம். காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய யாத்ரீகர்களை சாரநாத்தில் சுற்றி பார்க்க வைத்திருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் சிதிலமடைந்த 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களை சார்ந்த பல்வேறு கலைநயமிக்க கற்சிற்பங்களை காண வைத்திருக்கிறது. காலச்சுவடின் மீட்டுருவாக்கம் வரலாற்றின் நீட்சியாக இந்த காசி தமிழ்ச்சங்கமம் அமைந்திருக்கிறது என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. சாரநாத்திலிருந்து ராஜ்செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் வெற்றி. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.